அன்பான நேயர்களே, சிறு குழந்தைகளுக்கு கோவைக்காயை நாம் பொரியலாகவோ அல்லது துவையல் போன்ற ஒரு பொருளாக செய்து கொடுத்தோமானால் கசப்பு சத்து மிகுந்த இந்த கோவைக்காய் உள்ளே சென்றவுடன் நச்சு பொருட்களை நீக்கிவிடும். சிறு குழந்தைகள் தெரியாமல் அவர்கள் உணவில் நஞ்சு பொருட்கள், கல், மணல் கலந்துவிட்டால் அவையை கரைத்து மலத்தின் வழியாக வெளியே ஏற்றக்கூடிய ஆற்றல் இந்த கோவைக்காய்க்கு உள்ளது. மேலும் வயதுக்கு வந்த ஆண்கள், பெண்கள் கோவைக்காயை சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு மலட்டுத்தன்மை என்று சொல்லக்கூடிய நோயெல்லாம் நீங்கிவிடும். ஆகையால் தான் கோவைக்காய்க்கு மிக சிறப்பு பெற்றுள்ளது. இந்த கோவைக்காயை உணவில் பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக தோல் நோய்கள் வராமல் பாதுகாக்கலாம். தோலில் உள்ள அத்தனை குற்றங்களும் நீங்கிவிடும். ஏனென்றால் இதில் கசப்பு சத்து மிகுந்து உள்ளது. மேலும் கோவைக்காயை சாப்பிட்டு வருகின்ற பொழுது நாவறட்சி ஏற்படாது. தோல் சுருக்கங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்கின் ரிங்கிள்ஸ் இவையெல்லாம் முழுமையாக நீங்கிவிடும். அற்புதமான மற்றொரு பயன் என்னவென்றால், நமக்கு வரக்கூடிய தலைப்பொடுகு, தலைப்பகுதியில் தோன்றக்கூடிய அத்தனை குற்றங்களுமே முழுமையாக நீங்கக்கூடிய ஆற்றல் கோவைக்காய்க்கும் உள்ளது, கோவை இலைக்கும் உள்ளது. ஆகையால் கோவைக்காயை